அமெரிக்காவில் கடல் தாண்டி ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம். அதுவும் வந்து காரில் டிரைவ் பண்ணி போகிறோம். வெல்கம் டு டே ஒன் இன் ஃப்ளாரிடா. மயாமியில் இருக்கிற கீ வெஸ்ட்ன்ற ஒரு ஐலாண்டுக்கு நாங்கள் போகிறோம். கீ வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஐலாண்ட் சொல்லலாம். ஏன்னா அது வந்து கரெக்டாக சதர்ன் மோஸ்ட் டிப்பில் இருக்குது யூஎஸில். அதனால் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஐலாண்ட் கூட சொல்லலாம். இது வந்து மயாமியிலேருந்து ஒரு 3 hours டிரைவ் வரும் இந்த கீ வெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு. மயாமிலேருந்து கீ வெஸ்ட் போகிறதுக்குள்ளே தெர் ஆர் 1700 ஸ்மால் கீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கீயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஐலாண்ட் தான். இதில் வந்து 23 ஐலாண்ட்ஸில் மட்டும்தான் ஹேபிட்டட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களால் வசிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 23rd ஐலாண்ட் தான் கீ வெஸ்ட். இந்த கீ வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல்லான ஐட்னரிஸ்லாம் இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது வந்து பட்டர்ஃப்ளை கார்டன். இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. செகண்ட் நாங்கள் போனது வந்து ஃபோர்ட் ஜக்காரி டைலர் ஹிஸ்டாரிக் ஸ்டேட் பார்க். உங்களுக்கு ஹிஸ்டாரிக் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து டுவல் ஸ்ட்ரீட். டுவல் ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். அதுவும் ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட்ஸ், லைவ் மியூசிக்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம். அது ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஸ்பாட் அது சொல்லலாம். ஃபைனலாக ஈவினிங் வந்து இந்த மேல்ரி ஸ்கொயரில் இருக்கிற சன்செட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அது கூட லைவ் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லிட்டு ஃபுல் வைப்பில் இருக்கும். அது கூடவே நீங்கள் கீ லைம் பாயை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் இங்கே.